3, 2, 1. Happy New Year! Hey guys, நம்ம இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனில் இருக்கோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சங்கிமூலத்துக்கு வந்துருக்கோம். நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பண்ணலாம். வாங்கிட்டு வேற வாங்கிட்டு கூச்சமே இல்ல. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2024 அரியர் வந்துருக்கோம். நம்ம பையங்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பண்றாங்கன்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, 2024 எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னது காப்பியா? நான் 2024 கேட்டேன்டா. காப்பி நல்லா இருக்கு. 2024 போகுது, யாரு தெரியும்னா ஏதோ ஒரு வருஷம் முடிஞ்ச மாதிரியே சொல்றேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சாலும் தொடங்கிடுவாங்கல்ல. சரி, போன வருஷமே நல்லா இல்ல. சரி, லைஃப்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி என்ன உங்க வாழ்க்கையில என்ன நடந்த விஷயங்கள் அதெல்லாம் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியும், அப்படியே போவோம். அப்படியே தான் போகுமா? சட்டியை மாத்தவே மாட்டேன், சும்மால சொல்லு. அதெல்லாம் மாட்டேன், புது சட்டி வாங்கிறேன். சரி, அடுத்த வருஷம் புது சட்டி வாங்க போறேன். இவனோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துல இருந்து புது சட்டி போட போறான். அவ்வளவுதான் அவனோட கொள்கை. இதெல்லாம் வேண்டாம், ஒரு மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க 2024 அடி எடுத்து வச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க லவ் செட் ஆகுமா? நான் அந்த லவ் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். என்னைக்குடா போன்ல போட்டோ வச்சிருக்கேன்? இதுதான் சொன்னேன், என் பேர் தத்தம், வாய பொத்துவோம். 2023ல ஏதோ
ஆ ஒன்றும் கிழிக்கல. 2024 அதே மாதிரி இருந்துட்டு போயிருவோம்ட்டு ஒரு லைஃப்ல இருக்கு. அதுலயும் கிழிக்க மாட்டேன். அதுலயும் கிழிக்காம அப்படியே போயிருவோம்ட்டு ஒரு லைஃப் இருக்கு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. சரி சொல்லு, நீங்க 2024ல என்னதெல்லாம் மாத்திக்கலாம்னு இருக்கீங்க? என்ன மாத்திக்கலாம்னா எங்கேயும் வெளியே போகாம கொஞ்சம் பைசா சம்பாதிக்கணும்னு. வீட்டுக்கு போனீங்க, வெளியே போகாமயா? பைசா சம்பாரிச்சு வெளியே போகலன்னா கல்லடை போகணும். ஆமா, வீடியோன்னு சின்ன ஆசை. அதனால 2024ல முயற்சி பண்ணுவேன். அதுக்காண்டி 2025ல பால் காய்ச்சிடலாம். 2025ல பால் காய்ச்சி நான் ஐடியா இருக்கு. முன்னாடி பாலை ஊத்திடுவாங்க போல. சரி சரி. அப்போ உங்களோட கனவு வீடு கட்டுவது. வீடு கட்டு. சரி. ஐயா ஐயா ஐயா, எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நாங்க உங்களதான் உங்களதான். இணையத்தனா நில்லுங்க, சொல்லுங்க. 2023 எப்படி இருந்துச்சு? 24ல இப்ப அடி எடுத்து வச்சிருக்கீங்க, இது எப்படி இருக்கு? 2023ல 10 பொண்டாடி கட்டினாரு, 2024ல 20 பொண்டாடி கட்டினாரு. இதுக்குதான் சொன்னேன் நான் லாஸ்டா பேசுவேன். நான் பேசுறதுக்குள்ள எல்லாம் இவனே பேசிட்டு போயிடான். 2023 பொறுத்தவரையில நான் வந்து கழுவுன கிளாஸ்ல டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ 2024 பிறந்து காலையிலே கொண்டு வந்து கழுவாத கிளாஸ்ல டீ குடிக்க விட்டேன். முதல் அடியே தட்டால் அடியா விழுந்து. அடுத்து நெக்ஸ்ட் எங்க உள்ள போகுதுன்னே தெரியல. இல்ல 2023ல உங்களுக்கு எப்படி போச்சு? உங்க வாழ்க்கையில தான் போச்சு. இனிமேல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வண்டி டிவி கட்டணும். அடுத்து இதான் பிட் அடிக்கிறது. எனக்கு கேட்ட கொஸ்டின் இவன் ஆன்சர் பண்ணிட்டு போறான். இப்படிதான் போகுது 24. இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட லட்சணத்தை. நீ என்ன பண்ணலாம் நினைக்க 24ல? நானா போலாமா இல்ல ஊருக்கு போலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். சரி, என்ன பிளான் முடிவு சொல்லு. மகேந்திரனா வீடு கட்ட போறான், மகேந்திரன் வீடு கட்ட போறான், அவன் பொண்டாட்டி கட்ட போறான், நீ கடனை கட்ட போறான். 2023 எப்படி போச்சு? 2023 ரொம்ப மொக்கையா போச்சு. 2023 நாசமா போச்சு. அவர்கிட்ட கேட்கலாம். கேமராமேன் கேளுங்க, நான் கேமரா எடுக்கிறேன். பில்டப் எல்லாம் வேண்டாம், அங்கிட்டு வா. பில்டப்பா. நீங்க சொல்லுங்க, 2024 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு 2023ல இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டேன். நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம், அவ்வளவுதான். ஓகே, சீட்டா முடிச்சிட்டான். இத்தனை கேட்டிருக்காங்களே, மைக்க குடிச்சவள்கிட்ட கேப்ப என்ன உங்க எனக்கு ஒண்ணும் தெரியலையா, நீ படக்கு கேட்டா எப்படி சொல்லுங்க. நீங்க எங்க குரு கேப்பாரு. 2023ல இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டே ஓட்டிடலான்னு பார்த்தீங்க. இப்ப 2024 வந்து ஃபர்ஸ்ட் மைக்கை தூக்கிட்டாரு. 2023ல நீங்க சாதிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சாதிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. நான் 2023ல என்ன நினைச்சேன்னா, நம்ம பையங்களெல்லாம் வச்சு ஒரு லெவலுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். போ பாத்தீங்கன்னா அது டவுன் ஆகிக்கிட்டே வந்துருச்சு. என்கிட்ட சொன்னது என்னவோ 2-3 பிள்ளைங்களுக்கு. அதெல்லாம் இது வேறையா, அது வேற, இது வேறையா? அது வேறையா? அது அப்ப 2022 இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இவங்களை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க என்னைய. அதனால நம்ம அடுத்தாச்சு எல்லாரும் ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2024லாவது எல்லாம் ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். 2024 சேனல் மோனிடைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை தட்டி தூக்க போறீங்க சார்? நீங்க பேசுங்க சார். திடீர்னு கேட்டீங்க சாரா? ஆமா. பிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போகுங்க. गाइस பாத்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் நாங்க எப்பவுமே ரொம்ப ஜாலியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஜாலியா தான் இருப்போம் நாங்க பையங்க எல்லாருமே. 2024 போறோம், இதுலயும் அப்படித்தான் இருப்போம். அது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. யாரு நினைச்சாலும் மைக் எங்க இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போடுற வீடியோலாம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். 2 நாள் கழிச்சு. ஓகே, பை. ஹாப்பி நியூ இயர். ஓகே. Edited by Suresh.